ஏய் ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி வா. என்ன நாங்க ஒட்டி இருந்த போஸ்டரை பிச்சு போட்டுட்டு ஜானகி போஸ்டர் ஒட்டி இருக்கீங்க? ஹலோ, நாங்க ஒண்ணும் உங்க இடத்துல ஒட்டல மேடம். தங்கச்சிக்காக நாங்க பதிவு பண்ண இடத்துல தான் ஒட்டி இருக்கோம். அதானே, நாங்க ஜானகின்னு போட்டு ரிசர்வ் பண்ணி வச்ச இடத்துல நீங்க உங்க போஸ்டர் ஒட்டினது உங்க தப்பு. அதனாலதான் நாங்க கிழிச்சு போட்டு எங்க போஸ்டர் ஒட்டி வச்சோம். அதுக்கு இப்ப என்னங்கிறீங்க? ஏய், இது என்னோட ஊருடா. எனக்கு சொந்தமான ஊர்ல வந்து நீங்க எடுத்து ரிசர்வ் பண்ணுவீங்களா? அத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? எப்படி எப்படி உனக்கு சொந்தமான ஊரா? இது நீ பிறந்த ஊரு, அவ்வளவுதான். பிறந்த ஊர்னா ஊரே உனக்கு சொந்தமாயிருமா? இங்க பாருங்க, எங்க அண்ணன் ஏற்கனவே தலைவரா இருந்து இந்த ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. அதனாலதான் நாங்க இந்த இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ரிசர்வ் பண்ண இடத்துல வந்து போஸ்டர் ஒட்டினதே பெரிய தப்பு. அதையும் மீறி எங்க போஸ்டரை வந்து கிழிக்க வரியா? எங்க போஸ்டர் மேல கை வச்சு பாரு நீனு. தோத்துருவீங்கங்கிற பயத்துல பிரச்சனை பண்றீங்களா? புவனேஸ்வரி, பிரச்சனை பண்றது நீதான். அப்ப அவங்களும் பிரச்சனை பண்ணதானே செய்வாங்க. ஒழுங்கு மரியாதையா ஒதுங்கி போயிடு. என்னால எல்லாம் ஒதுங்கி போக முடியாது. இது என்னோட சொந்த ஊரு. எனக்கு வேண்டியவங்க என் சொந்தக்காரங்களா இங்க இருக்காங்க. இந்த இடத்துல எங்களுக்கு தான் ஓட்டு விழும். இத பாரு, இது உன்னோட ஊரா இருக்கலாம். அதுக்காக உனக்கு தான் ஓட்டு விழணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. போன தடவை இந்த ஊருக்கு நான் தான் தலைவரா இருந்தேன். அதுக்காக இங்க வந்து அதிகாரம் எல்லாம் பண்ண முடியாது. ஏய், அவரை அதிகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அதிகாரம் பண்ண என்ன பண்ணுவ? என்ன குரல் ஒசருது? தேர்தல்ல தலைவி பதவிக்கு நிக்கவும் துடுக்குத்தனம் அதிகமாகுது. உன் புருஷ பக்கத்துல இருக்காருங்கிற தைரியமும் என் முன்னாடி அடங்கி நிக்கணும். நீ எல்லாம் ஒரு ஆளு, உன் முன்னாடி எல்லாம் என் அத்தை அடங்கி போடுமா? முதல்ல இடத்த காலி பண்ணு, அதான் உனக்கு நல்லது. ஏய், குடும்பம் மொத்தமா வந்திருக்கோன்னு எகிர்றியா? என்னால என்ன பண்ண முடியும் நான் கேக்குறீங்க? இந்த புவனா யாருன்னு இதை இப்ப காட்டுறேன். அண்ணே, வண்டி எடு. ஐயா ஐயா, என்ன என்னாச்சு? ஐயா, இந்த ஊர்ல குடி தண்ணி கிணறு உப்பா இருக்குன்னு சொல்லி நீங்க எல்லாம் வந்து நெல்லி பட்டை வெட்டி வேரெல்லாம் போட்டீங்கல்ல. இப்ப அந்த தண்ணியில பூச்சி மருந்து வாசனை வருதான் ஐயா. அந்த தண்ணியை குடிச்சு 4 பேர் உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா ஐயா. சரி வாங்க, அங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க. கைது செய், கைது செய், கைது செய். நல்ல தண்ணியை நாசமாக்கிய கைது செய், கைது செய், கைது செய். ஜானகியை கைது செய், கைது செய், கைது செய். கொஞ்சம் அமைதியா இருங்க, சொன்ன கேளுங்க. வெறும் உப்பு தண்ணியா இருந்த தண்ணிய நல்ல தண்ணி ஆக்குறேன்னு ஏதேதோ போட்டு இப்ப கெமிக்கல் வாசனை வருது. அத குடிச்சிட்டு 4 பேர் ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் ரகுராமும் அவருடைய குடும்பமும் தான். கொஞ்சம் அமைதியா இருங்க. ரகுராம் ஐயாவை வர சொல்லியிருக்கேன். அவர் வரட்டும், வந்ததும் நான் விசாரிக்கிறேன். பாருங்க ஐயா, நாங்க இந்த தண்ணியில பூச்சி மருந்த கலந்து அந்த தண்ணியை குடிச்சதுனால தானே 4 பேர் ஆஸ்பத்திரியில முடியாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த கிணத்து தண்ணிய இப்ப நான் குடிச்சு பாக்குறேன். நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே குடிக்கும். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் எடுத்துட்டு வந்து கொடுங்க. நாம எடுத்துட்டு வரோம்.
பாத்தீங்களா, நாங்க எல்லாருமே குடிச்சிட்டோம். எங்களுக்கு எதுவும் ஆகலையே. அந்த தண்ணியில பூச்சி மருந்து வாசனையே வரல. வேணும்னா பாருங்க. தண்ணி முன்ன மாதிரி உப்பா இல்ல, இப்ப நல்ல சுவையா இருக்கு. என்ன புவனா மேடம், என்னடா நம்ம ஆளுங்களை அனுப்பி பூச்சி மருந்த கலந்தோம், இவங்களுக்கு ஒண்ணும் ஆகலையேன்னு யோசிக்கிறீங்களா? அந்த தண்ணியில உங்க ஆளுங்க 2 பேரு பூச்சி மருந்த கலக்க வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை தடுத்துட்டோம். இன்ஸ்பெக்டர் சார், உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஏய், உண்மையை சொல்லுங்கடா. சொல்றாங்க சொல்றா. ஆமா சார், கிணத்துல நாங்க தான் பூச்சி மருந்தை கலக்க பார்த்தோம். ஏய், உங்களை அனுப்புனது யாருன்னு சொல்லுங்க. சொல்றா. இல்லைங்க, எங்களை யாரும் அனுப்பல. எங்களுக்கும் இந்த ஊருக்காரங்களுக்கும் முன்னாடியே பிரச்சனை. அதனால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணோம். உங்களை யார் இப்படி பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் என் பெரியம்மாவும் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த புவனா எங்க கிட்ட வந்து, நீங்க இந்த ஊருக்கு வரும்போது உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா. அந்த சர்ப்ரைஸ் இதுதான். ஆனா உண்மையிலேயே இவளுக்கு தான் நாங்க சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கோம். இவங்க பூச்சி மருந்த ஊத்தி அந்த கிணத்து தண்ணிய குடிச்சதுனால ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்கிறதா சொன்னவங்க இப்போ நல்லாதான் இருக்காங்க.